தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். Gospel according to St. John chapter 16 verse 33. The world will make you suffer, but be courageous. I have defeated the world, says our Lord Jesus Christ. இங்கு உபத்திரவம் என்ற சொல் சரீரம் சம்பந்தப்பட்டது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாகும். இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான போராட்டங்களிலும் வெற்றி பெற்றார், ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டங்களிலும் வெற்றி பெற்றார். சரீர போராட்டங்களையும் ஆவிக்குரிய போராட்டங்களையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இது ஒரு நியாயமான கேள்விதான். அதாவது இறுதியில் ஆவிக்குரிய வெற்றிதான் பிரதானமானது என்ற கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது. The end result should be spiritual victory. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்ற வேத வசனமும் இதே கருத்தை தான் வலியுறுத்துவதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சந்தித்த போராட்டங்கள் ஏராளம். அவரை கேலி செய்தார்கள், அடித்தார்கள், அவர் மேல் துப்பினார்கள். அவருடைய சீசர்களே அவரை காட்டி கொடுக்கவும் மறுதலிக்கவும் செய்தார்கள். எந்த தவறும் செய்யாத அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். Jesus Christ was beaten, mocked, betrayed and denied by his own disciples and was crucified for committing no crimes. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல பாடுகளை சந்திக்கிறோம். தனிமை, சுகவீனம், தோல்வி, பண கஷ்டம், இயற்கை பேரிடர், பெருந்தொற்று, வேலையின்மை, குழந்தையின்மை, தாமதமாகும் திருமணங்கள், அடிமைப்பட்டு கிடக்கும் தீய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கை துரோகங்கள், தவறு செய்தால்தான் முன்னேற முடியும் என்ற சூழ்நிலைகள், தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் a struggle. வாழ்க்கை என்பது போராட்டம். அது நல்லதொரு போராட்டமாக அமைய வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். அதனால் எனக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இங்கு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் சந்திக்கும்போது விசுவாசத்தையும் காத்து கொண்டவர்களாக நாம் ஓடுகிறோமா? நோ கிராஸ் நோ கிரவுன் என்று சொல்லுவார்கள். சிலுவை இல்லை என்றால் கிரீடம் இல்லை, பாடுகள் இல்லை என்றால் வெற்றிகள் இல்லை. In life, we all of us face hardships, but we need to make it to the other side. We cannot run away from the challenges we are in. We have to face them. We need to. God also wants to help those people who want to fight it out. We are born to win.
சாராளுக்கு பயந்து ஆகார் அவளை விட்டு ஓடி போகிறாள். வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் வனாந்தரத்தில் நீரூற்றண்டையில் அவளை சந்தித்த தேவதூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவளுடைய கரங்களின் கீழ் அடங்கி இரு என்று ஆலோசனை கூறுகிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கிதான் இருக்க வேண்டும். There is no second option or third option. There is no shortcut routes or bypass routes. The only option is கர்த்தருடைய கரத்திற்குள் அடங்கி இருப்பதுதான். பின்னாட்களில் ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்முடைய பாடுகளை போராட்டங்களை காண்கிற தேவன். நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் விருப்பமும் வல்லமையும் அவருக்கு உண்டு. பாடுகளை சந்தித்து வெற்றி பெறுவதில் அவர் நமக்கு முன்மாதிரியாக முன்னோடியாக இருக்கிறார். Jesus is our forerunner and role model in bearing and overcoming the tribulations. நாம் ஜெயிப்பதற்கான வலிமையை, தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். The Lord gives us the strength and courage to overcome the tribulations. ஏனென்றால் அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். கொடிகளாக அவரை நாம் சார்ந்து இருக்கிறோமா? வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அவரை மட்டும் நாம் நோக்கி பார்க்கிறோமா? தொடர்ச்சியான தனிப்பட்ட ஜெபம், தொடர்ச்சியான வேத வாசிப்பு தான் அவரை நாம் சார்ந்து இருக்கிறோம், அவரை மட்டும் நோக்கி பார்க்கிறோம் என்பதற்கான அளவுகோல்களாக இருக்கிறது. Consistent personal prayer and consistent personal Bible reading are the measurements that we depend on God and look to Him for everything. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம ஜெயிக்கணும்னா போராளியாக இருக்கணும். ஜெயிக்கணுங்கிற வெறி நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Never give up. Never quit. Be a fighter. To be a winner, you should be a fighter. எந்த ஒரு காரியத்தையும் நீண்ட போராட்டங்களுக்கு பின்பு, காத்திருப்புக்கு பின்பு பெற்றுக்கொள்ளும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் பல மடங்கு. அது ஒரு வேற லெவல் சந்தோஷம். The joy is manifold when we get anything after much wait and long struggle. நம்மை படைத்தவரும் அழைத்தவரும் உண்மை உள்ளவர். நிச்சயம் அவர் நம்மை நடத்துவார். The one who created and called us is faithful. He will certainly take us through. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இனி நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று உணரும்போது
நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. கரம் பிடித்து என்னை வழிநடத்தும். இயேசுவே, என்னை நான் ஒப்புவிக்கிறேன். பாதை தெரியாத பாவி நான் ஐயா, என்னை சித்தப்படி வழிநடத்தும் என்று அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். The world will make you suffer, but be courageous. I have defeated the world, says our Lord Jesus Christ. தேவன் தாமே நாம் எல்லா விதமான பாடுகளிலிருந்தும் வெளியே வர பலன் தருவாராக. May the Lord enable us and strengthen us to come out of all kinds of tribulations we are in today. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமும் உள்ள பரிசுத்த பிதாவே, நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாடுகளை பொறுமையோடு சகிக்க பலன் தாரும். வாழ்க்கை ஓட்டத்தை, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி முடிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you for listening to God's word. Be blessed. Kindly subscribe and pray for Lebanon Counseling Ministry.